சேவை என்பது இதெல்லாம் தேர்தலுக்கு முன்பாகவே அவர்களோடு பேசி அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும். அப்படியும் இது போன்ற சூழல் சில வாக்குச்சாவடிகளில் ஏற்படுறதை எப்படியா பார்க்கணும்? ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையினால கரண்ட் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒரேடியாக இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வப்போது பல்வேறு ஏரியாக்களில் பல்வேறு காரணங்களுக்காக மின்சார தடை ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அது அந்த கிராமங்களில் ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டுருக்கலாம். ரெகுலராக ஏதாவது அது உடனே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதனால் வாக்குப்பதிவு அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் கம்ப்ளீட்டாக பேட்டரியில் இயங்குகிற விஷயங்கள் தான் இவிஎம். அதனால் வாக்குப்பதிவு தடைபெறத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. நம்மளுடைய கவலை என்னென்னா 68,000 பூத் இருக்கிற தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கு இயந்திரங்களோட பிரச்சனைகள் இருக்குல்ல. அது இப்போது இவிஎம்மில் பிரச்சனைன்னு வரும்பொழுது மக்களுக்கு இப்போ ஏற்கனவே நேற்று இந்த காசர்கோடு சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே ஒரு சந்தேகத்தோடு இவிஎம்மை பார்க்குற ஒரு பார்வை வந்திருக்கு. அதனால் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதாகிற விஷயங்கள் நிச்சயமாக ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயங்களாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த வாக்களிப்பதை புறக்கணிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல. நெய்வேலியில் 3வது சுரங்க பணிக்காக நிலங்களை கையகப்படுத்துகிறாங்கன்ட்டு சில கிராமங்கள் எதிர்ப்பு தெரிவித்து யாருமே வாக்களிக்காத இருக்காங்க. பட் அந்த நிலை ஒரு சரியான நிலை கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா இவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா வாக்களிப்பதன் மூலமாக தான் அவங்க கருத்தை தெரிவிக்க முடியும், தவிர வாக்களிக்காமல் இருப்பதன் மூலமாக கருத்தை தெரிவிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரியான இப்போது நிறைய ஊரில் இப்போ அந்த பகுதியில் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் இது மாதிரியான அதிருப்திகள் இருந்துச்சு அப்படின்னா தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு போஸ்டர் ஒட்டக்கூடிய ஒரு சூழல்ல நிறைய கிராமங்களில் பார்க்க முடியுது. இதனால அவர்களுக்கு பலன் கிடைக்குமா? ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் தங்களோட வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு இதை செய்யறாங்க. இல்லை, இதுதான் வாய்ப்புன்னா நீங்கள் உங்கள் எந்த அதாவது அவர்களுடைய வாய்ப்பு அவங்க கடமையை நிறைவேற்றணும். எந்த கட்சிக்கும் அவங்க போடலாம், அது வேறு விஷயம். ஆனால் இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ பரந்தூரில் விமான நிலையம் கட்டுறதுக்கு லோக்கல் பீப்புள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ அவங்க வாக்களிக்காமல் இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் ஜனநாயக கடமையை செய்யாத ஒரு நிலைமை. ஸோ அவங்க ஓட்டு போடுவதன் மூலமாகத்தான் அவங்க அந்த அவங்களுடைய விருப்பத்தை அவங்களுடைய தெரிவிக்க முடியுமே தவிர வெறும் ஓட்டு போடாத இருக்கிறது மூலம் புறக்கணிக்கிறது மூலமாக இதனால் எந்த பயனும் யாருக்கும் விளையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த மாதிரியான ஒரு அரசு நிலங்களை அரசு கையகப்படுத்துறது பல்வேறு காரணங்களுக்காக கையகப்படுத்துகிற ஒரு விஷயம் எல்லா இடங்களையும் நடந்து தான் இருக்குது. அப்படி நடந்துருக்கும் போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்கிறாங்க. அதுக்கு ஓட்டு போடாமல் புறக்கணிப்பது என்பது அது ஒரு சரியான வழிமுறை அல்ல என்பது என்னுடைய கருத்து. ஓகே, திரு ரமேஷ், இப்போ வாக்குப்பதிவு இயந்திரம் இது சார்ந்த சந்தேகம் என்பது தொடர்ந்து எழுப்பப்பட்டுட்டே இருக்கு. திரு பிரியன் சொன்ன மாதிரி காசர்கோடுன்ற அந்த விவகாரம் என்பதும் நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்தில் சார்ந்த ஹியரிங் போனதில் அதை பற்றி பேசப்பட்டதும் சரி. ஸோ இது ஒரு எலக்டரல் ப்ராசஸை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்கா மக்கள் கிட்டக்க நம்பிக்கையை விதைக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லும்போது அந்த மிஷின் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்காதுங்கிறது தான் விவிபேட்டுங்கிறத இந்த ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ட்ரெயில் அந்த கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படிங்கும்போது தொடர்ந்து பேசுவோம். திரு ரமேஷ் கனிமொழி செய்தியாளரை சந்திக்கிறார். ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல், அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் என்ற அந்த தெளிவோடு மக்கள் வாக்களிக்க வேண்டும். இங்கு மட்டுமில்லை, நாடு முழுவதும் இந்த உணர்வோடு இந்த புரிதலோடு நாம் வாக்களிக்க வேண்டும். I think I'm very confident that DMK will win in all 39 constituencies. DMK Alliance India will win in all constituencies in Tamil Nadu, and Thuthukudi is one of it. Do you see BJP as a challenger in Tamil Nadu, considering not at all? We've been repeatedly saying that the fight is between DMK and the AID DMK. முதல்வர் சொன்ன மாதிரி 40க்கு 40 வெற்றிவதற்கான வாய்ப்புகள் எப்படி எல்லாம் இருக்கு மேடம்? பிரகாசமா இருக்கு அப்படி? நிச்சயமாக தமிழ்நாட்டிலே 39 இடங்களிலும் புதுவையிலும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். உங்களுக்கு கிடைத்த தகவல் படி மாநிலம் முழுவதும் எப்படி போயிட்டு இருக்கு? மக்கள் எப்படி DMK and the AID DMK. முதல்வர் சொன்ன மாதிரி 40க்கு 40 வெற்றிவதற்கான வாய்ப்புகள் எப்படி எல்லாம் இருக்கு மேடம்? பிரகாசமா இருக்கு அப்படி?
நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டிலே 39 இடங்களிலும் புதுவையிலும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். உங்களுக்கு கிடைத்த தகவல் படி மாநிலம் முழுவதும் எப்படி போயிட்டு இருக்கு? மக்கள் எப்படி மக்கள் ஆர்வம் இருக்காங்களா? எல்லா இடங்களையுமே கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஓட்டு போடணுன்ற உணர்வோடு வந்து மக்கள் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுதுதான் கிளம்பி தூத்துக்குடி போறேன். அங்க போயிட்டு அப்புறம் சொல்றேன். நன்றி. சென்னையில்